எல்லாமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா தானே படம் எதிர்பார்த்தோட நல்லா தான் இருக்கு. என்ன காசு இல்லைனாலும் தப்பான வழிக்கு போயிடாதீங்க சொல்கிறேன். நல்லா ஃபன்னாக தான் இருந்தது, போரில் அடிக்கல, டைம் பாஸ் ஆயிடுச்சு. சூப்பர். இன்னைக்கு நான் பிறந்த பலனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கேன். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். எப்பா என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னவன அதை தப்பா நினைச்சிட போறீங்க. என்ஜாய் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இந்த படத்துல நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத விட எப்படி இந்த படத்துல நடிகர்கள் நடிகைகள் அவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத விட என்ஜாய் பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு பொருளும் நமக்கு பிடிச்ச மாதிரி ரசிச்சு ருசிச்சு ஆர்டர் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பேரு பெருமாள் காசியம்மா. பெருமாள் காசி சும்மா ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணிருக்காரு. அதுல ஒரு இடத்துல நீங்க ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க பாரு. போடு போடு இந்த வாழைப்பழம் பச்சையா இருக்கும், ஆனா எச்சையா இருக்கக்கூடாது. ஆனா இந்த பழம் பச்சை பழம் தான், எச்ச பழம் இல்ல. உண்மையிலே சொல்றேன், இந்த பழம் பச்சை பழம் தான், எச்ச பழம் இல்ல. இந்த வாழைப்பழத்தை வச்சு நீங்க ஏதோ டபுள் மீனிங்கா பேசுற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழைப்பழம் காமெடி எப்படி கரகாட்டக்காரன்ல நம்ம கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் வாழைப்பழத்தை வச்சு காமெடி பண்ணிருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துல டைரக்டர் பேர் பெருமாள் காசி, அவரு இந்த வாழைப்பழத்தை வச்சு பண்ணிருக்காரு பாரு காமெடி. இது சாதாரண பழம் இல்ல, வெப்பமான இந்த வாழைப்பழமே என்ஜாய் பண்ணிருக்குப்பா. அதான் நான் சொல்றேன், வாழைப்பழம் மாதிரி கொழ கொழன்னு இருக்காத, வாழைக்காய் மாதிரி சேர்ந்தாரு. யார் சொன்னது? உன் போனை கூட நான் செக் பண்றேன். உன் போன்ல என்ன இருக்குன்னு நான் செக் பண்றேன். செக் பண்ணவா? உன் போன்ல உள்ளத நான் செக் பண்ணவா? அதுல என்ன இருக்குன்னு பாக்கவா? இந்த வாழைப்பழம் மட்டும் பச்சை இல்ல, உன் போன் பச்சையா இருக்கு. நீ ஏன் அப்படி பேசுறனா? நீ புளு சட்டை போட்டிருக்க. நீ புளு சட்டை போட்டிருக்க, அதனால தானே இப்படி பேசுற. நீ புளு சட்டை போட்டிருக்கியா, அதனால தானே என்னை பத்தி நீ இப்படி பேசுற. நீ நல்லா இருக்கு பாத்துறா. இந்த வாழைப்பழத்து மேல சத்தியமா சொல்றா. இன்னொரு விஷயம், அவன் கத்துவான். நீ கத்த நீ பொத்து. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர். அவளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, பார்க்கலன்னா கோப்பமான நரகத்துக்கு தான் போவீங்க. அதாவது உங்களுக்கு பக்தி வரணும்னா திருப்பதிக்கு போங்க, பெருமாளை பாருங்க. முக்தி வரணும்னா பெருமாள் ஏக்கிய இந்த என்ஜாய்க்கு படத்தை பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜாலியான படமும். இந்த படத்தோட கருத்து என்னன்னா, இளைஞர்கள் இளைஞிகள் நிக்கிட்டோம். ஒரு இளைஞனுக்கு தான் தெரியும் ஒரு இளைஞியை பத்தி, அதனால தான் சொல்றேன். இளைஞர்கள் ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க, ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போறீங்க, நீங்களாம் தவறான வழியில போக கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அதே மாதிரி வயசு பசங்க, இந்த மாதிரி பொறுக்கி பசங்க, இவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல தங்கும்போது
சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா வந்து நம்மளை படிக்க வச்சு நல்லா பெரியாளாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பணத்தை கட்டி இந்த ஹாஸ்டலில் வந்து தங்க வைக்கிறீங்க. நீங்கள் தவறான வழியில் போகக்கூடாது என்ற கருத்தை இந்த படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல, ஆனால் கொப்பமான மியூசிக் டைரக்டர் சார் நல்லா போட்டுருங்க. என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லணும்னா மியூசிக்கை சும்மா குத்துன்னு குத்துருங்க. என்ஜாய் என்ஜாய். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. என்ன படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு? சொன்ன மெசேஜ் நல்லா இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தேவையான ஒரு விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற நடைமுறை தான் அப்படிலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நல்லா சொல்லியிருக்கேன். ஒரு 3. படம் சூப்பராக இருக்கு. ரேட்டிங் கொடுக்கலாம் 5க்கு. 5க்கு 4.4 கொடுக்கலாம். படம் செம்மையாக இருக்கு. காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மெசேஜ். கிளாமர் கொஞ்சம் வல்கர் இருக்குது, அதனால் அது டபுள் மீனிங் வேர்ட்ஸ் தான். அந்த ஃபேமிலியோடு கொஞ்சம் பார்க்கறது இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் படம் மெசேஜ் நல்ல மெசேஜ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா மெசேஜ் சொல்கிறான். நல்லா இருந்துச்சு. இல்லை டயலாக்லாம் டபுள் மீனிங் தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறான். நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். இது அடல்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு அடல்ட்டா காமெடி இருக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபீமேலுக்கான கரெக்டான மெசேஜ் எல்லாமே இருக்குது. பணத்துக்காக போகிற விஷயம், காலேஜில் போய் பணத்துக்காக நம்ம தப்பாக வழியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டான மெசேஜை டேரக்டர் வச்சுருக்காது. ஸோ அடல்ட் காமெடி அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கு வராமலாம் இருந்தாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை வந்து பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, என்ஜாய் பண்ண வேண்டிய படம். நம்ம இன்னும் டைம் பார்க்கலாமான்ட்டு ஆர்வமாக இருக்கேன். ஆனால் விசில் கமெண்ட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தது. நிறைய சீனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் பசங்களை வந்து என்ஜாய் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும், இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். தேங்க்யூ சார். புரியல. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பொண்ணுங்களை காப்பாந்தா அந்த 3 பேரும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், இதே தான் இருக்க சொல்லி அந்த ஹீரோ சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது சார். படம் பார்த்தேன் சார். சூப்பராக இருக்குது படம். வந்து டபுள் மீனிங்காக இருந்தாலும் ஒரு மக்களுக்கு தேவையானது. இப்போ எல்லாரும் ஏமாந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மசாஜ் சென்டர் இதெல்லாம் போய் நிறைய ஏமாந்து போகிறாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கலாம், தப்பாக நினச்சிட்டே இருக்குமா, அது மாதிரிலாம் இல்லை. நல்ல படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருந்தாலும் சூப்பராக இருக்குது படம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சார். படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. லைக் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது படம். டெஃபினட்டாக பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஒரு கேரக்டர் இருக்குமா, நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பாடி லாங்குவேஜுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு லைக் கரெக்டாக இருக்கும். எந்த மாதிரி கேரக்டர், ஒரு ரேக் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்னாங்க. நெகட்டிவ் ரோலா? எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். பட் நெகட்டிவ் ரோல்னு சொல்லும் போதே எல்லோரும் யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நம்ம யூஸ்வலாக நான் பார்த்தது தானே காலேஜ் லைஃப்பில் ரேக் பண்ணுறவங்களாம், சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான். இது நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் கண்டென்ட் தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தவங்க கிட்ட நான் பர்சனலி கேட்டேன். அவங்க சொன்னது எல்லாமே இது அதை தாண்டி அவங்க வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, நான் இப்படி படம் போகணுன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க.